வணக்கம். இது மாதிரி அடிக்கடி வந்து ஒரு சின்ன வீடியோக்காக உங்களை வந்து சந்திப்பேன். இது வந்து ரெகுலரா வந்து நடக்க போகுது. ஏற்கனவே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டா ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து பார்த்தேன். அந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து ரொம்ப என்ன வந்து சந்தோஷப்படுத்துச்சு. அந்த அட்வர்டைஸ்மென்ட் ரொம்ப பழசா கூட இருக்கலாம். பட் ஒரே நாள்ல 2 அட்வர்டைஸ்மென்ட் என் கண்ணுல பட்டுச்சு. அத பத்தி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு என்னோட தாட்ஸ. நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து பிராண்டிங் பண்றோம். இந்த பிராண்ட வந்து நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படிங்கிறத தப்பா எடுத்துக்காங்க. உங்களோட புரிதலுக்காக நீங்களும் தேடி பார்க்கறதுக்காக நீங்க வந்து பார்த்துக்கலாம். பார்க்காதவங்களுக்காக. டெய்ரி மில்க். டெய்ரி மில்க் கூட நிறைய ஆட் வந்து நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசுல இருந்து ஒரு லவ்ல வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து செய்யணும். குழந்தைய வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா வந்து டெய்ரி மில்க் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு ஆட் நிறைய விதமான ஆட்ஸ்ல வந்து காட்டியிருப்பாங்க. இந்த டெய்ரி மில்க் ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அரசியலே வந்து சும்மா 2 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அதுவும் குறிப்பா வந்து சங்கீஸ்க்கு நார்த் இந்தியால இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு செருப்படி கொடுக்கும் விதமா அவங்களோட தாட் ப்ராசஸே மாத்தும் விதமா இருந்துச்சு. அதை நார்த் இந்தியன் பீப்புளை வச்சே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த குறிப்பா ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால நாளை இந்த பெண்கள் உட்காந்து ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்க ஒரு தமிழ் பெண் வராங்க. அவங்க வந்து ஏதோ அவங்க வீட்டுக்காருக்கு டிரான்ஸ்ஃபர் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் அந்த கதையில. அவங்க அந்த ஊருக்கு பெருசா வராங்க. அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கப்போ மாடியில வராங்க. எப்பவுமே பெண்கள் புதுசா வந்து வர்றப்போ யார் கூடயா வந்து பழகலாம் அங்க இருக்கவங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களே. அப்படி இவங்க வர்றப்போ இவங்க எல்லாருமே வந்து ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உட்கார்றாங்க. வழக்கமா எப்படி மத்ராசி, அப்புறம் தமிழ், சென்னை இந்த மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆமா அப்படியா அப்படின்லாம் கேட்பாங்களே. இந்த மாதிரி இன்டர்வியூஸ் ஆகிறப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஹிந்திலே பேசுறாங்க அவங்க கிட்ட. எப்படி நம்மளுக்குலாம் நடக்குமோ ஹிந்திக்காரங்க நம்ம கிட்ட வந்து ஹிந்திலே நம்மளுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சா கூட பேசுவாங்களா அந்த மாதிரி இல்லைங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாம வந்து பேசிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து தயங்கி தயங்கி உடனே என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அங்கதான் வந்து மேட்ரே. ஸோ இங்கிலீஷ்ல பேசணும்னு திரும்பியும் அந்த ஹிந்தி பேசுற பெண்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஹிந்தியில பேசி அவங்களை வந்து வெறுப்பேற்றவே இல்லை. ஹிந்தியில பேசாம முடிஞ்ச அளவுக்கு ஹிந்தியில கொஞ்சோண்டு நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சதை அந்த தட்டி தடவி ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல வந்து அந்த சவுத் இந்தியன் பெண்மணி கிட்ட தமிழ் பெண்மணி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நல்ல வேலைங்க. இந்த குறிப்பான ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பெண்கள்னாலே இல்ல தமிழ் ஆண்கள்னாலே அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து இந்த ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. நல்ல வேலை இதுல அப்படி பண்ணல. இல்ல எனக்கு அப்படி தெரியலையான்னு தெரியல. நம்மளோட தமிழ் பெண்மணி கிட்ட இந்த இந்திக்கார பெண்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த உடஞ்ச இங்கிலீஷ்ல குழந்தைத்தனமான அழகான கியூட்டான மழலை இங்கிலீஷ்ல வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அங்கதான் வந்து மேஜிக்கே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது அண்ட் இங்கிலீஷும் தெரியாது. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பிரிட்ஜ் லாங்குவேஜ் ஆன இங்கிலீஷ்ல ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. சரி, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே. இது ஏன் வந்து சாக்லேட்ல வச்சாங்கன்னு கேட்டா அது எனக்கு தெரியல. பட் ஒரு அரசியல் பேசணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல, அதுவும் தைரியமா நார்த் இந்தியாவில வந்து பல பேருக்கு பிடிக்காத விமர்சனத்துக்குள்ளாகிற ஒரு அரசியலை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்களே அப்படிங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அட்வர்டைசிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க என்னதான் நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து பொருள் வாங்க மாட்டேன், அட்வர்டைசிங்லாம் வந்து என் மனதுக்குள்ள போகவே முடியாது, நான் சும்மா நேரா பார்த்து போயிட்டே இருப்பேன், என் டிசிஷன் தான் எல்லாமே, என்னை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள போற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வளர்ந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பில் போர்டா இருக்கட்டும், இல்ல டிவி கமர்ஷியலா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேம்ப்ளெட்டா இருக்கட்டும், அதுக்கு அவங்க யோசிச்ச முறையே வேற. இன்னைக்கு அவன் யோசிக்கிற முறை அப்படின்னா நம்மளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ கேட்டாலே அந்த பிராண்ட் வேல்யூ காதுக்குள்ள போற மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பல அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஜிங்கிள்ஸ், அப்புறம் டின் டின் டின்னு பிரிட்டானியாவோட அந்த சவுண்டா இருக்கட்டும், ஒரு கலரா இருக்கட்டும், ஒரு ரென் சோப்னா ப்ளூவா தான் இருக்கும் அந்த கலர் இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள சப்கான்சியஸா வந்து பதிஞ்சிச்சு. பல பாடல்களோட வரிகள் தெரியலனா கூட பல அட்வர்டைஸ்மெண்ட்ஸை இன்னைக்கு வரைக்கும் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கூட நம்மளால பாட முடியும். அந்த டியூனை வந்து பிசுறாம வந்து நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மீடியம் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கறதுனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்களோட ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டோட லாபத்துக்காக தான் தனிப்பட்ட முறையில பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான அரசியலை வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அது என்னப்பா பியூட்டிஃபுல்லான அரசியல்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. இப்போ நம்ம வந்து மும்மொழி கொள்கையில நம்ம கிட்ட வந்து ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க. ஆனா இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹிந்தி அப்படிங்கிற அவங்களோட தாய்மொழியும் வந்து கத்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நம்மளோட தாய்மொழியான தமிழை வந்து கத்துக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஆனா அதையும் தாண்டி உலகளாவிய லெவல்ல பல நாடுகள்ல புரிந்து கொள்ளப்படுற இந்தியாலையும் ஒரு அலுவல் மொழியா இருக்கக்கூடிய இங்கிலீஷையும் நம்ம வந்து கத்துக்கிறோம். அதையும் தாண்டி ஒரு மொழியை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட விருப்பத்தின் பேர்ல இருக்கணும். நம்மளே ஒரு தேடலின் பேர்ல இருக்கணும். அது ஹிந்தியா மட்டும் இல்லாம உருது, பிரெஞ்சு, ஸ்பானிஷ் எதுவா வேணா இருக்கலாங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிச்சு, அந்த பொண்ணு வந்து ஒரியா தான் பேசுது அப்படின்னா நீங்க அதுக்காக ஒரு ரீசனுக்காக போய் ஒரியா கத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசி உங்களோட காதலை சொல்லி வந்து கரெக்ட் பண்ண போறீங்க. ஸோ அது உங்களோட தேவைக்காக நீங்க பண்றது அப்படிங்கிறது வேற.
ஆனா நீங்க திணிக்காதீங்க அப்படிங்கிறதா வந்து என்னைக்குமே நம்மளோட குரலா இருக்கு. ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை உள்ள கொண்டு வந்து ஹிந்தியை திணிச்சு நீ ஹிந்தி கத்துக்கிட்டாதான் நான் உன்னை சமமான மனுஷனா பார்ப்பேன்னு சொல்றது மட்டும் இல்லாம ஒரு மத்திய மந்திரிங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கும் அவர் தான் வந்து மந்திரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இனவாதம் பேசுற மாதிரி ஹிந்தி தெரியாம நீங்களாம் இவ்வளவு நாள் எப்படிதான் இருக்கீங்க, ஹிந்தி படிக்காம இருந்தது அப்படி வந்து பெருமையா சொல்லிக்க முடியும், ஹிந்தி நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான கல்விக் கொள்கைகளை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம தமிழ் மொழியை மட்டும் இல்லாம தமிழ் பேசுற மக்கள் அப்படின்னு நான் அதோட சுருக்கிற மாட்டேங்க, சவுத் இந்தியன்ஸ் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்களே அவங்க எல்லாரையுமே வந்து நீங்க ஆங்கிலம் கத்துப்பீங்க, வெள்ளக்காரன் கொண்டு வந்து ஆங்கிலத்தை கத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் வந்து ஆங்கிலத்தை கத்துக்கிறதுனால ஆங்கிலம் வந்து சவுத் இந்தியன்ஸ் நிறைய ரொம்ப புலமையா பேசுறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் வந்து துரோகிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து அந்த ஹிந்தி பேசக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு இல்லாத அறிவு இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த ஹிந்தி பேசக்கூடிய பெண் அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஹவுஸ் மேக்கர் மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு லைட்டா இங்கிலீஷ் தெரியுது ஆனா ஹிந்தி தெரியல, ஆனா தமிழ் பொண்ணு நம்மளுக்கு தமிழ் தெரியாது, நம்மளுக்கும் ஆனா இங்கிலீஷ் லைட்டா வார்த்தைகள் தெரியுது, இதன் மூலியமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாமே. ஆஃப்டர் ஆல் லாங்குவேஜ் இஸ் அன் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வேற, ஆனா கடைசியில் எதுக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு தான். ஸோ ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிட்டு நீ தமிழா எப்படி நீ மதுராசி உனக்குலாம் வந்து இந்தியே தெரியாதா ராஷ்டிர பாஷா தெரியலையா அப்படின்லாம் கேட்காம, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது மாதிரி நார்த் இந்தியா போகும்போது உங்களையும் கேட்டிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த இடத்துல ஒரு அன்பு வந்து உருவாயிருது. அங்க மேல இருந்து ஒரு குழந்தை அதை பார்த்துட்டே இருக்கும். பெரியவங்களே வந்து சச்சரவு இல்லாம பேசிட்டப்போ குழந்தை வந்து எப்பவுமே வந்து மனசை திறந்து தானே வச்சிருக்கோம், அதுவும் இவங்க பேசுற மாதிரி உடஞ்ச இங்கிலீஷ்ல வந்து பேசிக்கும், அவங்க எல்லாருமே சிரிப்பாங்க, அப்படியே அந்த ஆடு முடியும். இவ்வளவு பெரிய அரசியல் வந்து ஒரு ஆட்ல பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நான் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசினாலும் இல்ல உங்களுக்கு பிடிச்சவரே உங்களுக்கு பிடிக்காத கருத்து சொன்னாலும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாம தண்ணி மாதிரி காத்து மாதிரி புக முடியாத இடங்களையும் வந்து புகுந்துரும். அதுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு ஆடு பார்த்தேன், அதுக்கு மேல இதே மாதிரி தான் 2019ல வந்த ஒரு சர்ஃப் எக்ஸல் ஆட்ல ஹோலி பண்டிகை வந்து நம்மளுக்கு வந்து பழக்கம் இல்லாதது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம சாக் பீஸை வந்து கிளாஸ்ல போட்டு போட்டு விளையாடிருப்போம், அது ஆனா நம்ம நடைமுறை இல்ல. அதே மாதிரி கலர் பொடியை தூரி விளையாடுறது அப்படிங்கிறது பிடிக்கும், பட் ஹோலி பண்டிகை வந்து நம்ம பெரும்பான்மையா கொண்டாட மாட்டோம். சென்னையிலே எடுத்துக்கிட்டீங்க கூட இந்த சவுகார்பேட் பக்கம் வெப்பேரி பக்கம் போனா நம்ம மேல அடிச்சு விட்டுருவாங்க. அது நமக்கு டக்குன்னு கோவம் வராது, ஏன்னா இன்னைக்கே ஒரு மாதிரி தானே பண்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா வந்து ஒரு ட்ரிகரிங்கான பாயிண்டா கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லா மதத்தினருக்கும் ரொம்ப புதுசு தான். ஏன்னா நம்மளோட நடைமுறையே இல்லாதனால பட்டுன்னு எவனா ஒருத்தன மேல கலர் எடுத்தாச்சுட்டா வந்து கோவமா போயிட்டு அவனை திருப்பி அடிக்க தான் தோணும், கலர்ல இல்ல கையில அடிக்க தான் தோணும். ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு அவமதிப்பு மாதிரி அப்படி வந்து நினைச்சுப்போம். ஆனா குறிப்பிட்ட சில பிலீஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹோலி கொண்டாடுறது அப்படிங்கிறது சில இதெல்லாம் அவங்க மேல அந்த கலர் போடுறதோ இல்ல அவங்க கலர் எடுத்து மத்தவங்க மேல போடுறதோ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட தரப்பினர் அப்படின்னு சொல்றது நம்ம உடச்சே பேசலாம், அதான் அந்த ஆட்லயே காட்டிட்டாங்க. இஸ்லாமியர்கள்ல எல்லாருமே ஹோலி கொண்டாட மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல, சில பீப்புள் கொண்டாடினாலும் பெரும்பான்மையினர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் பொடிலாம் வந்து அடிக்காம இருப்பாங்க. அதை வந்து பெரியவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால நீங்க வந்து முஸ்லீம் ஹிந்துலாம் விட்டுருங்க, ஒரு பெண் போனாலே ஹோலி அப்படின்னாலே தமிழ்நாட்டுல இருக்கவங்களாம் என்ன தெரியுமா ஞாபகம் வரும், பெண்கள் வந்து நார்த் இந்தியால நடந்து போவாங்க, இவங்கெல்லாம் போட்டு கலர் பொடி எடுத்து அவங்க மூஞ்சில வந்து தேய்க்கிறது, அவங்களோட அந்தரங்க இடங்கள்லாம் தேய்க்கிறது, அவங்க தனியா போகும்போது இல்ல அவங்க புருஷன் கூட போகும்போதே அப்படி பண்றாங்க. ஏன் நார்த் இந்தியாவில் நிறைய வாட்டி நம்ம வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த வெள்ளக்கார பெண்லாம் வந்து ரிக்ஷால போகும்போது அவங்களை என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து மற்ற மனுஷங்க மேலேயே வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிறதுலாம் இருக்கு, புரிதல் சுத்தமா இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஒரு முஸ்லீம் போனார்னா சங்கிகள், இந்துக்கள்னு சொல்லுங்க, சங்கிகள் மத வெறியர்கள் நிறைய இருக்க பெயர்க்கூடிய வந்து அந்த இடத்துல ஒரு ஹோலியில ஒரு முஸ்லீம் போனாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பாடுபடுத்துவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பெண்கள் கிட்டே வரலங்க, ஒரு ஆண் முஸ்லீம் போனார்னா அவரோட சட்டை அதே கலர்ல வந்து இருக்குமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு பண்டிகை எல்லாருமே கொண்டாடலாம், கொண்டாடணும். என்ன கேட்டீங்கன்னா நான் எல்லா பண்டிகையும் கொண்டாடுவேன், கொண்டாடுறதுக்கு எனக்கு மனசும் இருக்கு. ஆனா சில பேருக்கு கொண்டாட இஷ்டம் இல்லை, அவங்களோட மத நம்பிக்கை தடுக்குது அப்படின்னா அதை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத பெரியவங்களை வச்சு சொன்னா இந்த வளர்ந்த நாய்களுக்கு புரியாது. அப்படிங்கிறனால குழந்தைங்களை வச்சு, அந்த ஹிந்து குழந்தை ஒரு முஸ்லீம் பையன் வெளில வருவான், எல்லாருமே ஷூட்டிங்கை வச்சு கலரை அடிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களெல்லாம் நிறுத்தி அந்த பையனை கூட்டு போய் அப்படியே வீட்டில் விடும், அந்த பையனை சிரிச்சிட்டே போயிடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எதுக்கு இதுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தாங்க, ஷார்ட் ஃபிலிம் ஹைக்கூ கவிதை மாதிரி, அது ஷார்ட் ஃபிலிமோட இன்னும் சின்னதாக இருக்கும், ஊசி முனை மாதிரி தான், பெரிய மிசைல் மாதிரி இல்லை கூட பரவாயில்ல, பக்கத்துல வச்சு குத்தினாலே வந்து நம்மளுக்கு அந்த வலி மறக்காதுல்ல, அந்த மாதிரி அந்த விஷயம் வந்து உள்ள போயிடும். இந்த ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நம்ம வந்து பாராட்டுறோம். வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கணும். சில பேர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் யாருக்கு பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, எந்த ப்ராடக்ட் பண்ணா அந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமே இருக்காது, அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்து கத்துக்கோங்கடா அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ என்னோட தாட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஓவரா முகப்படுதுன்னா அமைச்சுக்கோங்கப்பா.